ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அப்கமிங் குரூப் 4க்கு நமக்கு நியர்லி 150 டேஸ் மட்டும் தான் இருக்கு. ஸோ அந்த 150 டேஸ்ல நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. நமக்கு தினந்தோறும் படிக்கணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நமக்கு நாட்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஸோ இன்னமும் நம்ம வந்து ஆனா பட் நிறைய பேருக்கு அது அவங்கவங்களோட சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனா பட் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் உங்களால எவ்வளோ ஒரு நாளைக்கு முடியுதோ, அத நீங்க படிக்க ட்ரை பண்ணுங்க. செகண்ட் வந்து 5 ஹவர்ஸ் எ டே அப்படின்ற ஒரு பிளான் வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் 5 ஹவர்ஸ் எ டேவாவது உங்களால படிக்க முடியுதான்னு பாருங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் 4 ஹார்ஸ் அந்த 4 1/2 ஹார்ஸ் படிச்சீங்கன்னா 5 ஹார்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இல்ல நீங்க 5 ஹார்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 6 ஹவர்ஸா இன்கிரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அட்லீஸ்ட் 5 to 6 ஹார்ஸ் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். ஏன் அப்ப நமக்கு டேஸ் வந்து கம்மியாயிட்டே வருது. இதுதான் வந்து செகண்ட் திங். தேர்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஷெட்யூல் ஃபாலோ பண்ணலாம். இல்ல நீங்களா படிக்கலாம். எப்படி படிச்சாலும் சரி, நீங்க டெய்லி ஷெட்யூல் போடுங்க. டெய்லி ஷெட்யூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதில வந்து இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க அன்னைக்கு ஒரு நாள் என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி நீங்க ஃபுல்லா அப்சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிரும். நீங்க அன்னைக்கு அந்த நாள எப்படி யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்றத வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். அத வச்சு ஓகே நம்ம இன்னைக்கு இத படிச்சிருக்கோம். நாளைக்கு இத படிக்கணும். அத அடுத்து படிக்கணும் அப்படின்ற ஒரு நமக்கு டிசிப்ளின் இது வரும். கரெக்ட்டா நமக்கு ரொட்டீன் நம்ம வர ட்ரை பண்ணுவோம். ஸோ அதனால நீங்க டெய்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் நீங்க டெய்லி படிக்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா 3மே இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து தமிழும் இருக்கணும், மேத்ஸும் இருக்கணும், ஜிஎஸ் வந்து என்ன டாபிக் வைஸ் வேணா இருக்கலாம். ஏன் அப்படின்னா சில பேர் வந்து யூனிட் வைஸ் படிப்பாங்க. சில பேர் வந்து ஷெட்யூல் வைஸ் படிப்பாங்க. சில பேர் புக் வைஸ் படிப்பாங்க. இது ஜிஎஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா யூனிட் வைஸ் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஐஎன்எம் படிக்கிறீங்க அப்படின்னா 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு 8th படிப்பாங்க சில பேர். இது ஷெட்யூல் நீங்க படிச்சீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் எல்லாமே கலந்து தான் வரும். எக்கனாமிக்ஸ் லெசன் ஒன்று இருக்கும். இது ஐஎன்எம் ஒரு லெசன் இருக்கும், ஹிஸ்ட்ரி ஒரு லெசன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷெட்யூல் வந்து எல்லாமே கலந்து வரும். புக் வைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் ஃபர்ஸ்ட் 10th முடிப்பாங்க, அப்புறம் 12th முடிப்பாங்க, அப்புறம் 11th முடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புக் வைஸ் சில பேர் இம்பார்ட்டன்ஸாக படிச்சுட்டு போவோம். ஸோ நீங்கள் எப்படி படிச்சாலும் ஓகே. நீங்கள் ஒரு லெசன் ஒரு டாபிக்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எவ்வளோ டெப்த்தாக படிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும். முக்கியமாக வந்து பிவைக்யூ நீங்கள் அதுக்கு ரிலேட்டடாக பார்க்க முடியுதா, எவ்வளோ உங்களுக்கு தெரியுது அப்படின்ற அனாலிசிஸ் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் வந்து நம்ம படித்த கொஸ்டின் டேரக்டாக வராட்டி கூட நம்ம கொஸ்டின் எலிமினேட் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஜிஎஸ்க்கு இந்த மாதிரி. இது அதே மாதிரி இந்த தடவை ஜிஎஸ்க்கு வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ளூ பிரிண்டே கொடுத்துட்டாங்க. எந்த யூனிட்ல வந்து எவ்வளோ மார்க்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு. ஏன்னா முன்னாடி எக்கனாமிக்ஸ்லாம் மேக்ஸிமம் வந்து 11th எக்கனாமிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். எக்கனாமிக்ஸ்ல கம்மியாக தான் வரும் அப்படி கொஸ்டின் அப்படின்ற நம்மள ஒரு மெத்தடாலஜிக்கலா இருந்திருப்போம். ஆனா பட் இந்த தடவை எக்கனாமிக்ஸும் நம்ம இம்பார்ட்டன்ஸா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம படிக்கும் போது அந்த லெசன் வந்து எப்படிப்பட்ட லெசன், எப்படிப்பட்டது, நம்ம எவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். இதுதான் ஜிஎஸ். இதே மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் சம்ஸ் நீங்க கண்டிப்பா முடிச்சிருக்கணும்ப்பா. ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்போ நீங்க ஒரு டாபிக் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல எத்தனை மாடல் இருக்கோ அந்த எல்லா மாடலும் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பாருங்க. அந்த பிவைக்யூ ரொம்ப ரொம்ப மஸ்ட்ப்பா. ஆக்சுவலா வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிவைக்யூ ரொம்ப ரொம்ப மஸ்ட். ஸோ நீங்க எவ்வளவு வருஷம் பிவைக்யூ உங்களால சால்வ் பண்ண முடியுதுன்றத பாருங்க. அட்லீஸ்ட் வந்து 22 to 24 இந்த இயர் பிவைக்கு மட்டுமாவது உங்களால சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஏன்னா நிறைய இயர்ஸ் சால்வ் பண்ணுவாங்க. சில 5 இயர்ஸ் போவாங்க. சில பேர் வந்து 10 இயர்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஸோ நீங்க வந்து அவ்வளோ பார்க்கறத விட அட்லீஸ்ட் வந்து 22, 23, 24 இந்த 3 இயர்ஸ் மட்டுமாவது நீங்க பாருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேக்ஸ்லயே வந்து சில டாபிக்ஸ் வந்து ஈஸி, சில டாபிக் கஷ்டம்னு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மென்சுரேஷன் வந்து நிறைய பேர் பார்க்க யோசிப்பீங்க. ஆனா பட் மென்சுரேஷன் வந்து கண்டிப்பா நமக்கு கொஸ்டின் வரும். ஸோ மென்சுரேஷன்ல வந்து அதுல ஈஸி டாபிக்ஸ் இருக்கும். 2D 3Dன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதுல வந்து ஃபுல்லா பார்க்கறது கூட 2D 3Dல வந்து சில டாபிக்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க அதுலயும் வந்து நீங்க இது பண்ணுங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த டாபிக்கும் தெரியாமல் போகாம இருக்கணும். அதாவது எல்லாமே தெரிஞ்சுட்டு ஓரளவா போகணும். ஏன்னா கேட்டாங்க அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்முலா இருக்கு, ஸோ ஓகே இதை வச்சு நம்ம இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுட்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ இதான் மேக்ஸ். இதே நீங்க தமிழ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து புக் வைஸ் படிப்பாங்க, சில பேர் வந்து சிலபஸ் வைஸ் படிப்பாங்க. எப்படி படிச்சாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நம்மளோட இதுதான். ஸோ நீங்க புக் வைஸ் படிச்சாலும் ஓகே. நீங்க அட்லீஸ்ட் சிலபஸ் வைஸ் வந்து நீங்க ரிவைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா புக் வைஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப வெல் அண்ட் குட் தான். ஏன் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போ ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ், அதாவது சொற்கள், ஸோ இது
சொத்த இருக்கிறது வந்து ஒழுங்குபடுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா வந்து, எதுலேருந்து வேணும் கேட்கலாம். புக்ல இருக்க ஏதாவது லைன்ஸ் வச்சு கேட்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது பாடல் வரி குடுத்து கேட்கலாம். இல்லாட்டா திருக்குறள் குடுத்து கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நமக்கு புக்க ரீட் பண்ணா தான் நமக்கு அந்த லைன்ஸ்லாம் தெரியும். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஈஸின்னு நெனப்போம். ஆனா வந்து 4 ஆப்ஷன்ல ஆப்வியஸ்லி 2 ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்ட் மாறி மட்டும் தான் தெரியும். நெறைய கொஸ்டின்ல வந்து 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியும் 2 ஆப்ஷன் நமக்கு கரெக்ட்டா இருக்க மாரியே தான் தெரியும். ஸோ அந்த 2 ஆப்ஷன்ல கரெக்ட் ஆன்சர் வந்து நம்ம டிக் பண்ணணும். நம்ம இது பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் தான் பண்ணணும். மேக்ஸுமே தமிழுமே மேக்ஸ் மாரி தான். பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட் மாரி நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் தமிழ் வந்து இது பண்ணும். அதே மாரி தமிழ் வந்து டைம் இந்த தடவ நமக்கு எடுக்கும். ஏன் அப்படின்னா, நெறைய இது யோசிக்கிற மாரியே இருக்கும். இதுவா? அதுவா? ஏன்னா டைரக்ட் கொஸ்டின் கிடையாது. இப்போ வந்து டைரக்ட்டா வந்து பாரதியாரோட இயற்பெயர் என்ன? பாரதிதாசனோட இயற்பெயர் என்னன்னு டைரக்ட்டா கேட்க போறது கிடையாது. ஸோ டக்குனு அப்படியே நம்ம பார்த்து டிக் பண்றதுக்கு. ஸோ நம்ம யோசிக்கிற மாரி வரும். ஸோ அதனால நம்ம நெறைய பிராக்டிஸ் பண்ணா நமக்கு டைம் சேவ் ஆகும். ஏன்னா நம்ம தமிழ்ல டைம் சேவ் பண்ணா தான் நமக்கு மேத்ஸ், ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண முடியும். ஏன் அப்பன்னா நமக்கு தெரியும் ஜிஎஸ்ல வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நெறைய வரும். ஸோ அதுக்கு நம்ம டைம் எடுக்கும். ஸோ நம்ம தமிழ்லயும், மேத்ஸ்லயும் கொஞ்சம் கன்சியூம் பண்ண டைம் இருந்தா தான் நம்ம ஜிஎஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால டைம் மேனேஜ்மென்ட் ரொம்ப இந்த தடவ நமக்கு அவசியமா தேவைப்படும். ஏன்னா வந்து தமிழ் வந்து ஈஸியா முடிச்சுருவாங்க. மேத்ஸுக்கும், ஜிஎஸ்க்கும் டைம் மேனேஜ்மென்ட் சொல்லுவாங்க. இந்த தடவ தமிழுக்கே டைம் மேனேஜ்மென்ட் நமக்கு ரொம்ப முக்கியம்ப்பா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து கவிமணியோட பாடல் வந்து இருக்கு. 8ல நினைக்கிறேன். "காலை மாலை உலா வினிதம் காற்று வாங்கி வருவோரின்" அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பாடல் இருக்கும். ஸோ அந்த பாடல் அந்த மாரி ஏதாவது ஒரு பாடல் வரி கொடுத்து ரீஅரேஞ்ச் கேட்பாங்க. ஸோ அந்த மாரி கேட்கலாம். இல்ல ஏதாவது திருக்குறள்ல கொடுத்து கேட்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம புக் ஃபுல்லா நம்ம ரீட் பண்ணா மட்டும் தான் நமக்கு ஒரு ஐடியாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தமிழ் வந்து இது பண்ணியிருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து தமிழுக்கு நோட்ஸ் எடுக்காட்டி கூட பரவால்ல. நம்ம புக்லயே படிச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லும் பொருளும், கலைச்சொற்கள் ஸோ அதெல்லாம் நமக்கு புக்ல டைரக்ட்டாவே இருக்கும். நம்ம அத எடுத்து எழுதணும் அவசியமே கிடையாது. பட் சில டாபிக்ஸ் வந்து நமக்கு வந்து ஹிண்ட் மாரி நீங்க அங்கங்க எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து சந்திப்பிழை வந்து நெறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய இதா இருக்கும். ஏன் அப்பன்னா ஈஸியா கேட்டுட்டோம் அப்டின்னா வந்து ஈஸியா தான் இருக்கும். சிலதுல வந்து ட்விஸ்டடா கேட்பாங்க. நம்ம பிரித்தெழுதுக்கவே வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து விதிகள், புணர்ச்சி விதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு இது பண்ணுங்க அப்டின்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்க நம்ம மிஸ்டேக்ஸ வந்து நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு மார்க்க பூஸ்ட் அப் பண்றது கரெக்ட்டா இருக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து மார்க் அப்டிங்கும்போது தமிழ்லயும் மேத்ஸ்லயும் மார்க் வாங்குறது தான் நமக்கு மேக்ஸிமம் மார்க் வரும்பா. இதுதான் பூஸ்ட் அப் பண்ணும். அதுக்கப்புறம் ஜிஎஸ் தான் நமக்கு ஜாப வந்து டிசைட் பண்ணும். ஸோ நமக்கு இந்த 3மே முக்கியம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க தமிழ் பண்ணுங்க. அப்புறம் மேத்ஸ், அப்புறம் ஜிஎஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட இத வந்து நீங்க ஸ்டாண்டர்டா இன்கிரீஸ் பண்ணுங்க. இப்போ நெறைய பேர் வந்து சொல்லுவாங்க, தமிழ் வந்து நான் சிலபஸ் வைஸ் படிக்கிறேன், புக் வைஸ் படிக்கிறேன். எப்படி படிச்சாலுமே நீங்க வந்து இப்போ நம்ம ஃபெப்ல இருக்கோம். ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே. ஸோ அட்லீஸ்ட் மேல நீங்க முடிச்சுட்டு, அந்த ஜூன் ஃபுல்லா ரிவைஸ் பண்ற மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது நெறைய பேர் வந்து இவ்ளோ கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. மேத்ஸ் வந்து மேக்ஸுமே சொல்லுவாங்க தெரியுமா? கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாரி தமிழுமே இலக்கணம் கத்துக்கிட்டா ஈஸி தான். ஆனா அந்த இலக்கணம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து இப்போ நெறைய புக்ஸ்லாம் வருது. ஸோ அந்த மாரி நீங்க புக்ஸ் ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல நெறைய டீச்சிங் வீடியோஸ் போடுறாங்க. ஸோ அத மாரி நீங்க ஒவ்வொரு டாபிக்கா பொறுமையா கத்துக்கிட்டாலுமே போதும். ஏன் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து நீங்க சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். ஆனா சிலது வந்து ரிப்பீட்டட் டாபிக்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஒரே டாபிக் வந்து 2, 3 இடத்துல வரும். நமக்கு சிலபஸ்லயே. நீங்க அந்த ஒரு இடத்துல கத்துக்கிட்டாலே போதும். நீங்க 3 இடத்துலயுமே நீங்க கத்துக்கிட்ட மாரி தான். ஸோ வந்து நீங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இப்ப நெறைய பேருக்கு டவுட் வரும். இவ்ளோ சொல்றீங்களே, நீங்க வந்து எல்லாம் படிச்சுட்டீங்களா? அப்படின்ட்டு. நானுமே பிகினர் தான்ப்பா. நானும் இப்ப தான் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நானுமே வந்து அதனால டெய்லி 6 ஹார்ஸ் படிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 6 ஹார்ஸ் படிக்க முடியல என்னாலுமே இன்னும். 4 1/2 ஹார்ஸ் இல்லாட்டி 5 ஹார்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா பட் மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து இந்த கவுன்சிலிங் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, நான் 6 ஹார்ஸ் படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவு நீங்க எவ்ளோ டைம் கிடைக்குதோ, அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம படிங்க. அது 5 ஹவர்ஸோ, 6 ஹவர்ஸோ, 8 ஹவர்ஸோ ஸோ ஹவர்ஸ் இல்ல. நீங்க டெய்லியும் படிக்கிறீங்களா? அப்படின்றத பாருங்க. அன்னைக்கு ஏதாவது நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்களா? அப்படின்றத மட்டும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 150 டேஸ் வந்து நீங்க என்னலாம் பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்ல என்ன மாரி படிச்சுட்டு இருக்கீங்க? ஸோ இந்த மாரி படிச்சா ஈஸியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு? ஏன்னா நீங்க நெறைய பேர் வந்து நெறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல நெறைய பேர் வந்து இந்த மாரி நான் படிக்கிறேன். ஸோ எனக்கு ஈஸியா இருக்கு. நான் இந்த மாரி பண்ணலாம். ஈஸியா சிலபஸ் கம்ப்ளீட் பண்றேன் அப்படின்ற மாரி ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.